கட்சிகளுக்கு பொடி தூக்குறாங்க. கட்சிக்கு போய் நக்குறாங்க. சரிதானே? நாங்க கட்சி கொழும்பு மாநகர சபையினுடைய இந்த வரவு செலவு திட்டம் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்ட விடயமானது இப்போது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இந்த அரசாங்கம் செய்த போலி நாடகங்கள் எல்லாம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இதனால் தான் இந்த வரவு செலவு திட்டம் கூட தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் இப்போது எதிரணியினர், குறிப்பாக சஜித் பிரேமதாச, இந்த ராஜபக்சக்கள் தரப்பெல்லாம் இப்போது கிளர்ந்தல் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது ஆரம்பம் தான். எல்லா இடமும் இந்த அரசாங்கத்தை தோற்கடிப்போம் என்ற அடிப்படையில் இப்போது களமிறங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதோடு இன்றைய தினம் சண்டிலிப்பாயினுடைய இந்த பிரதேச சபையினுடைய அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றதன் பின்னர் ஊடகங்களை சந்தித்த இந்த அர்ஜுனா ராமநாதன் அதன்போது ஏற்பட்ட முருகல் நிலையினால் அங்கே பெண்களை தாக்குவதற்காகவும் கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி பெண்களை தாக்குவதற்கு முயற்சி சம்பவமும் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதோடு அர்ஜுனா ராமநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி கொழும்பு கோட்டை நீதவானம் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகிறோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த கொழும்பு மாநகர சபையினுடைய பாதீடு அல்லது வரவு செலவு திட்டமானது தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை மிக மிக மனவேதனையோடு கொழும்பு மாநகர சபையினுடைய மேயரான வராய்கெலி பல்தசார் அவர்கள் மிக மிக உருக்கமாக அந்த மாநகர சபையினுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக இந்த மாநகர சபையினால் கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டம் ஒன்றும் காசை அடித்து உலையில் போடுவதற்காக இல்லை, மாறாக நன்மை கருதி இந்த மாநகர சபையினுடைய நன்மை கருதி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் அத்தனையுமே. எனவே அதனை கூட கருத்திலே கொள்ளாமல் உறுப்பினர்கள் இதனை தோற்கடித்து விட்டார்கள் என்ற தொனியிலும், இதனை நினைத்து நீங்கள் வேதனைப்படுகின்ற நாட்கள் வரும், அதோடு உங்களுடைய மனச்சாட்சியை கேள்வி கேளுங்கள், வீட்டுக்கு சென்று நீங்கள் செய்தது சரிதானா என்ற அடிப்படையிலே என்று ஒரு மனவேதனையோடு ஒரு பதிவொன்றை இட்டிருக்கின்றார் இந்த வராய்கெலி பல்தசார் அவர்கள், கொழும்பு மாநகர சபையினுடைய மேயர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே ஏன் இந்த கொழும்பு மாநகர சபையினுடைய இந்த பாதீடு தோல்வி அல்லது வரவு செலவு திட்டம் தோல்வியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கலாம். குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நிறைவடைந்த பின்னர் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவது யார் என்ற ஒரு மிக பெரும் இழுபறி நிலை இருந்தது. எதிரணியினர் எல்லோருமே இந்த இடத்தில் தான் எதிரணியினர் ஒன்று சேர்ந்த சம்பவம் முதலாக இடம்பெற்றது. குறிப்பாக இந்த ராஜபக்சக்கள் தரப்பு, ரணில் விக்ரமசிங்க தரப்பு, சஜித் பிரேமதாச தரப்பு, திலித் ஜெயவீரவினுடைய சர்வஜன அதிகாரம் என்று எல்லோரும் எதிரும் புதிருமாக எளியும் பூனையுமாக இருந்தவரெல்லாம் ஒன்று சேர்ந்த சம்பவம் முதலாக இடம்பெற்றது என்றால் இந்த கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவதற்கு தான். எதிரணியினர் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இந்த கொழும்பு மாநகர சபையை தாங்கள் எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று போரிட்டார்கள். ஆனால் அந்த விடயம் நடைபெறவில்லை. மாறாக கொழும்பு மாநகர சபை ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் வசமானது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். எனவே இந்த ஐக்கிய தேசிய கட்சி தான் இதுவரையிலே ஆட்சி பீடத்திலே இருந்த கொழும்பு மாநகர சபை முதலாக புரிதொரு கட்சிக்கு சென்றிருந்தது என்பது மிக மோசமான தோல்வி என்பதை எதிரணியினர் இந்த விடயத்தை உணர்ந்து கொண்டும் அதனை தாங்கள் எப்படியாவது அதனை கைப்பற்ற வேண்டும் என்று போராடியும் அது சாத்தியப்படாமல் போனது. ஆனால் வேறு வழிகளிலே இப்போது சாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக கொழும்பு மாநகர சபையினுடைய பாதீடு அல்லது 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது 60 வாக்குகள் எதிராகவும் 57 வாக்குகள் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாகவும் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை மையமாக கொண்டு இப்போது எதிரணியினர் சாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த அரசாங்கத்தை என்ற அடிப்படையிலே இப்போது பலரும் தங்களுடைய கருத்தை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். நாமல் தரப்பு குறிப்பிடுகின்றது, அதாவது ராஜபக்சக்கள் தரப்பு குறிப்பிடுகின்றது, அரசாங்கம் தோல்வியை உணர ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக மக்களுக்கு போலி வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள், இப்போது தோல்வியை உணர ஆரம்பித்து விட்டார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். மக்களுக்கு போலி வாக்குறுதியா? மக்களால் ஒன்றும் இந்த பாதீடு அல்லது இந்த வரவு செலவு திட்டத்துக்கு வாக்கிடப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எல்லா கள்ளர்களுமே ஒன்று சேர்ந்து இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்கிட்டிருக்கின்றார்கள் என்பது தெரிந்த ஒரு விடயம் தான். எனவே அடுத்ததாக பார்த்தால் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி, இந்த சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியானது அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எதிரணியினர் பலம் பெற்று விட்டோம், இந்த அரசாங்கம் பிரியாணியை கொடுத்து தான் இந்த கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றியதாம்.
எனவே இப்போது அந்த போலி நாடகம் எல்லாம் வெளிவர ஆரம்பித்து விட்டது. இது ஆரம்பம்தான், இனி எல்லா இடமும் அடிவிழும் என்ற அடிப்படையிலே இந்த முஜிபுர் ரஹ்மானும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே எதிரணியினர் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தோற்கடித்து விட்டோம் என்ற தொனியிலே இப்போது அவர்கள் எகத்தாளமாக பேசுகின்ற போது மாநகர சபையினுடைய மேயராக இருக்கின்ற இந்த பால்தசார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர், உங்களுடைய மனச்சாட்சியை நீங்களே ஒரு முறை கேட்டு பாருங்கள். நல்ல செயல் திட்டங்களை நாங்கள் முன்னிறுத்தி கொண்டு சென்றோம், அந்த விடயத்தையும் நீங்கள் தோற்கடித்திருக்கின்றீர்கள், இது நீங்கள் செய்தது சரிதானா என்பதை உங்களுடைய மனச்சாட்சியை வீட்டிற்கு சென்று கேட்டு பாருங்கள் என்ற அடிப்படையில் அவருடைய உருக்கமான ஒரு கருத்து அமைந்திருந்தது மிக முக்கியமான விடயம். எனவே நாங்கள் கொழும்பையே தோற்கடித்து விட்டோம் என்ற எகத்தாளத்தோடு எதிரணியினரும் கடந்து செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்றால், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவினுடைய அட்டகாசம் என்பது தொடர்ச்சியாகிற காலங்களிலே, அதாவது இப்போ குறுகிய காலங்களுக்குள்ளே அவருடைய செயற்பாடுகள், அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இடம்பெற்று வருகிறது. அதிலும் இன்றைய தினம் சண்டிலிப்பாயிலே குறிப்பாக இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. சண்டிலிப்பாய் பிரதேச சபையினுடைய அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். இந்த கூட்டத்திற்குள்ளும் ஒரு குளறுபடி இடம்பெற்றிருக்கின்றது. அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளருக்கும் அர்ஜுனா ராமநாதனுக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்குள்ளும் இந்த நல்லூர் கோவில் இடிக்கப்பட வேண்டும், இடிக்கப்படக்கூடாது என்ற கருத்தை அவர் தெரிவித்தது என்று பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டது. இது ஒரு புறம் நடந்து முடிந்த பின்னர் அந்த சண்டிலிப்பாயினுடைய அந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்று வெளியே வந்த பின்னர் திடீரென பெண்கள் மீது அடிப்பதற்கு அல்லது அவர் சென்ற பாணி அப்படித்தான், அந்த பெண்களை தாக்குவது போன்று, பிரதேச சபை உறுப்பினர்களை தாக்குவது போன்ற ஒரு பாணியிலே அவர் கடும் தொனியிலே அந்த பெண்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்த சம்பவம், மிக மிக கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அதாவது கல்சரைகள், நக்குங்கள் என்ற அடிப்படையிலான அவருடைய வார்த்தைகள் என்பது எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும் என்ற இங்கிதமே இல்லாமல் ஒரு உயரிய சபையிலே இருக்கின்ற ஒரு நபர் பேசுகின்ற வார்த்தைகள், அதுவும் இவர் படித்துத்தான் மருத்துவராக போனாரா என்ற அடிப்படையில் கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இவருடைய வார்த்தைகள் அமைந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். தனிப்பட்ட பிரச்சனைகள் அல்லது வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு இடத்துல பேசுகின்ற போது என்ன விடயத்தை எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் அநாகரிகமாக நடந்து கொள்கின்ற விடயம் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதால் மிக மிக முக்கியமான விடயம். இன்றைய தினம் அப்படியான ஒரு அமளி துமளியை ஏற்படுத்தி சென்றிருக்கின்றார் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள். அதோடு அவரை கைது செய்யும்படி இப்போது கொழும்பு கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். காரணம், இதே ஒரு அமளி துமளி அல்லது இதே ஒரு இங்கிதம் இல்லாத வார்த்தைகளை இதே ஒரு இடம்பொருள் பார்த்து பேச வேண்டிய இடத்திலும் தேவையில்லாமல் மோடையா மடையா என்று வார்த்தைகளை போலீசாரை பார்த்து பேசியதால் தான் இந்த கோட்டை பகுதியில், கொழும்பு கோட்டை பகுதியிலே அவருக்கு எதிராக போலீசார் முறைப்பாடு செய்திருந்தார்கள். அதன் போதும் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இன்றைய தினம் அதனுடைய வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது இவர் முன்னிலையாகவில்லை, அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் முன்னிலையாகவில்லை. இதனால் கோட்டை நீதவான் உடனடியாக அவருக்கு பிடியாணை பிறப்பித்திருக்கின்றார். அவரை கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இங்கிதம், அதோடு சபையொழுக்கம் இல்லாமல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டால் அவர் மிக விரைவிலே அவர் இருக்கின்ற அந்த உயரிய சபையோ அல்லது இருக்கின்ற அந்த மிகப்பெரிய இடத்திலிருந்து தூக்கி வீசப்படுவார் என்பது காலம் பலருக்கு பதில் சொல்லி இருக்கின்றது. எனவே இவருக்கும் அது மிக விரைவிலே நடக்கும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.